அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின்றே வாய் திறப்பாய் தென்னாயென்னாம் முன்னம் தீசேர்மெழு கோப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழாக்கிட தீயால் எண்ணே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அம்மையே அப்பா என்று அந்த சிவபெருமானை பல பாடல்களில் தாயாய் தந்தையாய் அழைத்து பாடுகிறார். திருவெம்பாவையின் இன்றைய 7வது பாடலில் வெளியில் நின்று கொண்டிருக்கும் தோழியர் உள்ளே உறங்குபவளை தாயின் வடிவாக அன்னே என்று அழைக்கின்றனர். ஏனெனில் அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பெண் அப்படி தாயை போன்ற காருண்யமும் தயையும் உடையவளாம். அந்த அளவிற்கு சிறப்பினை கொண்ட அந்த பெண்ணுக்கு இந்த உறக்கமும் அவளது சிறப்புத்தன்மைகளுள் ஒன்றோ என்று தோழியர் ஏளனமாய் கேட்கின்றனர். தேவர்களும் கூட நினைப்பதற்கும் அறிவதற்கும் அரிதானவனாய் ஒப்பில்லாத பெரும் புகழை உடையவனுமான அந்த சிவபெருமானின் திருச்சின்னங்களை பற்றி கேட்ட மாத்திரத்தில் அந்த உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் சிவ சிவ என்று சொல்பவளாம். திரு ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று சிவபெருமானின் அடையாளங்களாய் திருச்சின்னங்களாய் தோடணிந்த திருச்செவியை உடையவன், விடை மீது ஏறியவன், ஒப்பற்ற தூய வெண்மையான பிறையை முடிமேல் சூடியுள்ளவன், சுடுகாட்டில் விளைந்த சாம்பற்புடியை உடல் முழுவதும் பூசி வந்தவன், என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன் என்கிறார். 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமான் நாயனார் மிக பெரும் சிவபக்தர். சிவத்தொண்டே தனது உயிர் மூச்சாய் கொண்டவர். அவர் இறைவனின் அருள்வாக்கினை ஏற்று மன்னராய் மகுடம் சூட்டிக்கொண்டு பட்டத்து யானை மீது நகரை வலம் வந்தார். அப்பொழுது வண்ணான் ஒருவன் உவர்மண் சுவந்தவாறு வந்து கொண்டிருந்தான். உவர்மண் மழை நீரோடும் வியர்வையோடும் வழிந்து பின் உலர்ந்து அவன் மேனி முழுவதும் திருவெண்ணீர் பூசியது போன்ற ஒரு தோற்றத்தை தந்தது. இதை கண்ட சேரமான் பெருமான் நாயனார் சிவனடியாரை கண்டதாகவே நினைத்து தன் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி வண்ணானை சென்று தொழுதார். அத்தகைய அருளாளரை போன்றே உறங்குகின்ற இந்த பெண்ணும் சிவனின் திருச்சின்னங்களான திருநீறு ருத்ராட்சம் ஆகியவற்றை கண்டாலே சிவ சிவ என்று உருகுவாளாம். மேலும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று தோழியர் சொல்ல முற்படுகையில் தென்னா என்ற சொல் கேட்டவுடனே அனலில் இட்ட மெழுகாய் உருகி நிற்பாளாம் இந்த பெண். இன்று தோழியர் அந்த சிவனை எமக்குரியவன், எம் தலைவன், இனியன், அமுதன் என்றெல்லாம் புகழ்ந்து அழைப்பதை கேட்டும் எழுந்து வராமல் உறங்குவதன் காரணம் என்ன? தாயை போன்ற பேரன்பு கொண்ட நீ எதற்கும் உருகாத கல்நெஞ்சக்காரியாக ஆகிவிட்டாயோ? இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாயே, தூக்கத்தையே ஒருவேளை பரிசாக கொண்டாயோ என்று தோழியர் கேட்கின்றனர். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.